தமிழ் பழமையான மொழி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழ் முத்தமிழ், இயலிசை நாடகம். இந்த இசைத்தமிழும் ரொம்ப பழமையானது. இது நிறைய பழைய நூல்கள்லாம் இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய தமிழர்கள் தெரியாது. இன்றைக்கி நம்ம கர்நாடிக் இசையில் சொல்கிற ராகங்களுக்கெல்லாம் அடிப்படை தமிழ் இசைங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது ராகங்கள் மட்டும் இல்லை, அதில் இருக்கிற நிறைய அந்த சுரங்கள் அதுக்கெல்லாம் அடிப்படை தமிழ் இசை தாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. காரைக்கால் அம்மையார் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் இறைவனை திருவாலங்காடுங்கிற தலத்தில் ஊர்த்தவ தாண்டவத்தை நடனத்தை கண்டு கழித்து 2 பதிகங்களை பாடுகிறார். இதுக்கு மூத்த திருப்பதிகங்கள்னு பேர். முதல்ல தமிழில் இசையில் பண் அமைத்து பாடிய பதிகங்கள் இவை. அதனால தான் காரைக்கால் அம்மையாரை நம்ம பதிக பெருவழி தாயின்னு சொல்கிறோம். அந்த பதிகத்திலிருந்து ஒரு பாடலை இப்பொழுது நம்ம கேட்கலாம். சரியா? திருச்சிற்றம்பலம். தத்தம் கைக்கில்லை விலரி தாரம் உழையிலி ஓசை பண்கெழும பாடி. தத்தம் கைக்கில்லை விலரி தாரம் உழையிலி ஓசை பண்கெழும பாடி. சச்சரி கொக்கரை தக்கையோடு சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுநிதம் துந்து பிதாலம் வீணை. சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுநிதம் துந்து பிதாலம் வீணை. மத்தளம் கரடிகை வன்கை மென்றோல் தமருகம் குடமுழா முந்தை வாசி. மத்தளம் கரடிகை வன்கை மென்றோல் தமருகம் குடமுழா முந்தை வாசி. தத்தனை விரவினோடாடும் எங்கள் தத்தனை விரவினோடாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடு. தத்தனை விரவினோடாடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடு. அப்பன் இடம் திரு ஆலங்காடு. திருச்சிற்றம்பலம். சரி, இந்த பாடலில் நம்ம விளக்கத்தை பார்ப்போம். துத்தம் கைக்கிள்ளை விளரி தாரம் உழை இழி ஓசை பண் கெழும பாடி. இது என்ன? துத்தம் கைக்கிள்ளை விளரி தாரம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த சரிகம பதனின்னு சொல்கிறோம் இல்லையா, சஜ்ஜம் காந்தாரம் ரிஷபம் பஞ்சமம், அதோட தமிழ் சொற்கள் தான் இவை. இதிலிருந்து தான் அது வந்திருக்கு. இதுதான் ஆதியில் வந்தது தமிழ் இசையில். ஓசை பண் கெழும பாடி. இந்த ஓசைகள்லாம் சேர்ந்து கூட்டாக வரும்பொழுது தான் பண்கள் பிறக்கும். அந்த பண்கள் தான் இப்போ நம்ம ராகம்னு சொல்கிறோம். இந்த பண்கள் வரும் மாதிரி பாடி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்கள். சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிதம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்தோல் தமருகம் குடமுழா மொந்தை வாசித்து. எவ்வளவு இசை கருவிகள் தமிழில் இருந்திருக்கு பாருங்கள். இது 5ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்ட பாடல். எவ்வளவு இசை கருவிகள். இதில் காற்று கருவி இருக்குது, நரம்பு கருவி இருக்குது, தோல் கருவி இருக்குது, கனக்கருவி இருக்குது. தாளம்ங்கிறது என்ன? தாளம்னு கையில் போடுறாங்க பாருங்க, அது கனக்கருவி. இந்த மாதிரி எவ்வளவு கருவிகளை சொல்கிறாங்க. இதெல்லாம் வாசித்து அத்தனை விரைவினோடு ஆடும் எங்கள் அப்பனிடம் திருவாலங்காடே. திருவாலங்காட்டில் ஆடும் இறைவன் இவ்வளவு வாத்தியங்கள் சூழ, இவ்வளவு சுரங்கள் சேர்ந்து பண்கள் அமைத்து அங்கே இருக்கிற அந்த பேய்க்கூட்டங்கள் பாட இவன் ஆடுகிறான் அப்படிங்கிறது தான் அந்த பாடல். எவ்வளவு விஷயங்கள் தமிழ் இசை இருக்குது. இதெல்லாம் நம்ம தமிழர்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு. நம்ம தமிழர்களாகிய நம்ம தெரிந்து கொண்டு நம்ம நண்பர்களுக்கு சொல்லி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அது மட்டும் இல்லை, இந்த திருமுறைகளை பன்முறையில் ஓதவும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அதனால தான் திருமுறை மாநாட்டு ஏற்பாட்டு குழு ரொம்ப சிரமப்பட்டு நம்ம இந்து அறக்கட்டளை வாரியம் பல கோயில்களில் திருமுறைகளை சொல்லிக் கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு. நம்மளும் கற்றுக்கொண்டு அதை பாடி பலன் பெறுவோம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.